நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. இன்றைக்கி மதியானம் சாப்பாடு மட்டும் வடித்தோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா பிரியாணி வாங்கி வச்சுருந்தாங்கண்ணா. சரி என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தா ஆஃபரில் வந்து ஆர்ட்ரு பண்ணி வச்சுருந்தான். சரி அப்புறமா வந்து அது நைட்டுக்கு நான் எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து மீன் குழம்பும் சாப்பாடும் தான் நைட்டுக்கும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஆட்டுக்கால் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து இது கொடுத்துருந்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் ஃப்ரிட்ஜு ரிப்பேருன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அந்த ஆட்டுக்கால் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அவங்க இனிமேட்டு எங்கள் வீட்டில் வந்து எந்த பொருளும் கொடுக்காதீங்க, தாங்க உங்கள் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கின்னு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அது வெளியே வச்சுருந்தா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட வந்து கேட்டேன். நீ வந்து வேக வச்சு வச்சிரு, மறுநாள் வந்து ஆட்டுக்கால் பாயா இந்த மாதிரி செஞ்சு தோசை ஊற்றி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் 8 விசில் விட்டு அது வேக வச்சு வச்சுருக்கேன். நாளைக்கு தான் என்ன பண்ணணும்னு யூடியூப்பில் பார்க்கணும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் எதனா ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா வேலைலேருந்து 9 மணிக்கு வந்தாரா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தார். ஆல்ரெடி பிரியாணி நைட் வச்சு சாப்பிட்டேன், அந்த ஃப்ரைட் ரைஸ் வேறு. இதுக்கப்புறம் நான் 9 மணிக்கெலாம் நான் சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் நைட் டின்னர். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பழகிடுச்சு. அதுக்கு மேலே சாப்பிட்டா வயிறு வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க.